पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி விசாகம் என்கிறது முருகப்பெருமானின் பிறந்த நாள். வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் பௌர்ணமியுடன் இணைந்து வரும் நாளையே வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த விழா வருதுங்க. அதாவது ஜூன் 8ஆம் தேதி பகல் 2:10 மணிக்கு துவங்கி ஜூன் 9ஆம் தேதி மாலை 4:40 வரை விசாக நட்சத்திரம் இருக்குதுங்க. ஆனால் ஜூன் 10ஆம் தேதி பகல் 12:27 மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குதுங்க. ஆனால் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் திருவிழா என்கிறதுனால விசாக நட்சத்திரம் வரும் ஜூன் 9ஆம் தேதியே வைகாசி விசாக நாளாக எடுத்துக்கொண்டு விரதம் கடைபிடிக்க வேணும். வைகாசி விசாகம் அன்று ஏராளமான பக்தர்கள் பால் குடம் ஏந்தியும் காவடி சுமந்து வந்தும் தங்களின் நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதும் உண்டு. மகர ராசி அன்பர்களே, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் மீது குருவின் பார்வை பதியுது. குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கே பலன் அதிகம் என்பார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் குடும்பஸ்தானம் பலப்படுது. எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. உங்கள் கோரிக்கைகள் உயர் அதிகாரிகள் நிறைவேற்றுவாங்க. வீடு மாற்றம் திருப்தி தரும். சுப செய்திகள் வந்த வண்ணமாகவே இருக்க போகுது. உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் வைகாசி 2ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வராரு. எனவே பூர்வீக சொத்துகளால் லாபம் உண்டு. புனித பயணங்கள் அதிகரிக்கும். சென்ற மாதத்தின் நடைபெறாத சில காரியங்கள் எல்லாம் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அது கைகூடுங்க. வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் நேரம் இது. வருமானம் உயரும் என்றாலும் அஷ்டமாதிபதியாக சூரியன் இருக்கிறதுனால திடீர் விரயங்களும் உண்டு. உத்தியோகத்தில் வேலை பளு கூடும். தாய் தந்தையரின் உடல் நலனில் கவனம் தேவை. பணம் பல வழிகளிலும் கையை நிரப்பும். தாய் வழி ஆதரவு உண்டு. தொழில் வளர்ச்சிக்கு பெற்றோரின் ஆதரவு உறுதுணையாக இருக்கும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காணும் நீங்கள் இது போன்ற நேரங்களில் திட்டமிடாமலேயே சில காரியங்களை செய்தாலும் அதில் வெற்றி பெறுவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கும் யோகம் உண்டு. சிலருக்கு கட்டிடத்தை பழுதுபார்க்கும் வாய்ப்பும் கல்விக்காக கடல் தாண்டி சென்று படிக்கும் சூழ்நிலையும் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கும் பொழுது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்குமுங்க. இதுவரை நிலுவையில் உள்ள வழக்குகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக முடியும். கொடுக்கல் வாங்கல் திருப்தி தரும். புதிய உத்தியோகஸ்தருக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு அது கைகூடுங்க. குடும்ப வருமானம் உயரும். வியாபாரத்தில் நீண்ட நாள் பாக்கிகள் வசூலாகும். ஆரோக்கிய சீர்கேடு அதிகரிக்கும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய முடியாது. நேசிக்கும் மனிதர்களிடம் யோசித்து பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. பணப்பற்றாக்குறை அதிகரிக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்க எதையும் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு
மந்த நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. கலைஞர்களுக்கு போராட்டமான நேரம் இது. மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப பிரச்சனை கூடும். கொடுக்கல் வாங்கல்களில் திருப்தி ஏற்படாது. இந்த மாதம் அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும். அலைச்சலும் வேலை சுமையும் உண்டு என்றாலும் குருவின் திருவருள் பார்வை உங்களுக்கு பலவிதத்திலும் ஆதாயத்தை அளிப்பதாக அமையும். ஒரு சிலர் உங்களை விட்டு ஒதுங்கி போவாங்க. வீண் வதந்திகள் ஏற்பட வாய்ப்புண்டு. நீங்கள் நேரு வழியில் சம்பாதித்தாலும் குறுக்கு வழியில் தான் நீங்கள் சம்பாதித்ததாக சிலர் குறை கூறலாம். சின்ன சின்ன பகையும் மோதலும் ஏற்படும். கவனமாக இருக்கணும். அதே போல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். அடிக்கடி தண்ணீர் குடிக்கிறது நல்லது. பழைய வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவை தொடர்பாக கவனம் செலுத்துறது அவசியம். வழக்கறிஞரை ஆலோசித்து செயல்படணும். அதே போல் பேச்சிலும் செயலிலும் நிதானம் அவசியம். நீங்கள் சொல்லாததை சொன்னதாக கூறி சிலர் பிரச்சனை ஏற்படுத்தலாம். இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேணும். அதே போல் வாகனம்லாம் பழுதுபட்டு பயணம் தடைபடவும் வாய்ப்பு இருக்குதுங்க. வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவீங்க. மகனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். தள்ளி போன உங்கள் மகளின் கல்யாணத்தை விஐபிகளின் முன்னிலையில் நடத்துவீங்க. அரசியல்வாதிகள் தலைமைக்கு நெருக்கமாவாங்க. வியாபாரத்தில் அடுத்தவரை நம்பி அகலக்கால் வைக்க வேணாம். பெரிய முதலீடுகள் செய்கிறதையும் தவிர்க்க வேணும். போட்டிகள் அதிகரிக்கும். உங்களின் கனிவான பேச்சால் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. இரும்பு, கெமிக்கல், ரியல் எஸ்டேட் வகைகளால் ஆதாயம் உண்டு. புதிய துறையில் இறங்க வேணாம். பங்குதாரர்கள் எடுத்தறிந்து பேசினாலும் ஆத்திரப்படாதீங்க. உத்தியோகத்தில் வேலை அதிகரிக்கும். மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். கணினி துறையினர் உற்சாகத்துடன் காணப்படுவாங்க. கலைஞர்களே, அரசு பாராட்டும் வெளிநாட்டு நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்குங்க. பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் மே 15, 21, 22, 25, 26, ஜூன் 4, 5, 6, 9, 10. மகிழ்ச்சி தரும் வண்ணம் கருநீலம்.